வணக்கம். ராமச்சந்திரன் பேசுகிறேன். வருகிற மார்ச் மாதம் 7.5 சனிங்கிறது 90% பேருக்கு தொடங்க போகிறது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு 7.5 சனிங்கிறது தொடங்க போகிறது. அது எந்த ரூபத்தில் வரும் என்பதை அவரவர் வாழ்க்கையில் அனுபவப்படும் போது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பயிற்சி இப்போ சில பேருக்கு நடக்கு, 77 நாளைக்கு நடக்கும். ஏடா சோசியம் சொல்கிறேன்னு பார்க்கிங்களா? இது அரசியலோடு ஒப்பிட்டு பார்த்துக்குங்க. இப்போ ஐநா சபையில் ஒரு பெரிய பொறுப்பு கிடச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இப்போ டிவிக்கில் இருக்கக்கூடியவங்க சில பேர் நினைக்கிறாங்க, நமக்கு ஐநா சபையில் ஒரு பெரிய பொறுப்பு கிடச்சிருச்சு, இனிமேல் நம்ம குடும்பம் ஓஹோன்னு வந்துடும், சம்பளம் உலக அளவில் பேர் வாங்கிடுவோம், அந்த அளவுக்கு சம்பளம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பொதுச் செயலாளருங்கிற ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ரசிகரை தொண்டரை பார்த்து எங்கேனாலும் சண்டை போடுங்கடா, நீங்கள் வாட்டு போய் சண்டை போடுங்க, மோதுங்க, கவலையே படாதுங்க. உங்களை யாராவது அடித்தா தொட்டால் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி 2000 பேர் நிற்பாங்க. இவர் கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்தாங்க, துண்டை காணும் துணியை காணும், தான் தப்பிச்சா போதும்னு இவர் யார், இன்னொன்று ஆதவு, இன்னொருத்தர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஓடியே போயிட்டீங்களே, உங்கள் தலைவன் உள்பட ஓடி போயிட்டீங்களே, போலீஸ்காரன் கையில் கிடச்சா என்ன ஆயிருப்பீங்க, மாவு கட்டில் போட்டிருக்கணும் அப்படின்னு பயந்து போயிட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ சொல்கிறீங்க உங்கள் வீட்டு வாசலில் 2000 பேர் நிற்பாங்கன்னு. எதுக்கு? இடமா இல்லை, போய் நிற்பாங்களாக்கும். என்னையா அநியாயமாக இருக்குது? தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு மக்கள் தான் எதிரியாக இருப்பாங்களா? தூண்டி விடுறீங்க, இன உணர்வை தூண்டுறீங்க. ஏசுனா திட்டுனா திருப்பி அடிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இதுவா அரசியல்? எம்ஜிஆர் அப்படி சொன்னது கிடையாதுங்க, காமராஜர் அப்படி சொன்னது கிடையாது. இப்போ உள்ள கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க. 2000 பேர் வீட்டு மடை நிற்பாங்களாம். 5000 பேரை நிறுத்துறீங்க கூட்டத்துக்கு, சிக்கன் பிரியாணி போட்டால் தான் வருவாங்க, இதில் வேறு இந்த பேச்சு வேறு அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா, என்னனாலும் என்னை பற்றி பேசுங்க, ஐ டோன்ட் கேர், அதை பற்றி கவலையே பட மாட்டோம்.